ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, திருமலையோட கூட்டம் என்ன நிலவரம் இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கன் என்ன மாதிரி ஸ்லாட் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு நாளைக்கு காலையில போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நீங்களும் திருமலாவுக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ரூம் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ரூம் கிடைச்சதா, எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து பிளான் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு 15ஆம் தேதிக்கான ஸ்லாட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 14ஆம் தேதியோட டிக்கெட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 15ஆம் தேதியோட டிக்கெட் 2:45 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னீங்கன்னா 5 மணிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாங்கிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போவே டிக்கெட்ஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். ஒரு 32,000 டிக்கெட்ஸ் இருந்திருக்கு. அப்படியே இருந்தால் கூட இப்போயும் உங்களுக்கு 15ஆம் தேதியோட ஸ்லாட்டு அவைலபிள் இருக்க சான்ஸ் தாராளமாக இருக்குது. ஸ்லாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் ஸ்லாட்டில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு க்யூவில் பார்த்தீங்கன்னா பெருசாக லைனில் நிறைய பேர்லாம் நிற்க கிடையாது. அப்படியே மூவிங் ஆகி போயிட்டு கவுண்டரில் டோக்கன் வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் க்ரௌடு இருக்குது. ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, க்ரௌடுனா அப்பப்போ போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஸ்ரீனிவாசத்தில் 5:15க்கு டோக்கன் வாங்கிட்டு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட க்ரௌடு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லைன் அப்படியே மூவிங் ஆகிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வர அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸ்ரீனிவாசம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம் இருக்குது. இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ டோக்கன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஸோ 32,000 அப்போ இருந்துச்சுன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு 30, ஒரு 25 to 30க்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைவ் அப்டேட்ஸ் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இன்னும் 2-3 பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு இதில் எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே கேட்டிருக்கீங்க, லிங்க் கேட்குறவங்க எல்லாமே எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டெலிகிராமோட லிங்க் இருக்கும், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ரோட்டில் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நடந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா சப்தகிரி பஸ் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் மேஜராக யாருக்கும் இல்லை, ஆனால் மைனராக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. அதுவே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வீடியோ கிளிப் ஷேர் பண்ணியிருக்கோம். என்ன தான் நம்ம பஸ்ஸில் போனால் சேஃப் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி டிடிடி இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ காட் ரோடில் டியூட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் டிடிடி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா காலையில் ரொம்ப பனி அதிகமாக இருக்குது, காலையில் டைமில் ரொம்பவே பனி அதிகமாக இருக்குது அப்படின்றனால காட் ரோடில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய காரில் வர்றவங்க, ஓன் வெஹிக்கிள்ஸில் வர்றவங்க பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் கொடுத்துருந்துருக்காங்க பாருங்கள். இதில் அதுதான் சொல்லியிருக்காங்க, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபோக் அதிகமாக இருக்கும்போது விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளாரே ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிசி பஸ் கிராஷஸ் இன்ட்டு வால் திருமலா செகண்ட் கார்ட் ரோடில் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கு, ஏன்னா இதை கிளியர் பண்ணுற வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் டிராஃபிக் ஜாமுமே இருக்குது. ஸோ இதான் ஸ்டேட்டஸ். ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்கிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இன்ஜரி ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு பெருசாக அடி இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் அப்படின்றனால ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் தான். அதுக்கு அடுத்ததாக டிடிடியோட சேர்மன் ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன அப்படின்னா ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் பக்தர்களுக்கு சிறந்த வலிமையான மற்றும் வெளிப்படையான சேவைகளை வழங்க கூட்டு முடிவுகளை எடுத்து வருகிறோம் என்று டிடிடியோட தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்கிட்ட பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு வழிகாட்டியாக சேவைகளை வழங்க ஆட்சி மன்ற குழுவில் கூட்டாக முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. ஆட்சி குழுவில் எடுக்கும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதில் சில தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கலாம் என அவசரப்பட்டு பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருமாலின் விஷயத்தை ஓரிரு முறை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்டவர்களிடம் உண்மையான தகவல்களை பெற்று செய்தி எழுதவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. மின் விளக்குகள், அலங்காரம், வரிசைகள், அதே மாதிரி அன்னப்பிரசாதம், லட்டு பிரசாதம் போன்றவற்றில் அதிக தரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். திருப்பதியில் நடந்த சம்பவம் தன்னையுமே நாட்டையும் உலகத்தையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அளித்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது என்றும், ஏற்கனவே 31 பேருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 20 பேருக்கு 2 நாட்களில் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்காங்க. சிறிய தவறுகள் நடக்காமல் இருக்க மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் சேவை வழங்கி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஓ ஷியாம்லா ராவ் அவர் கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸில் டிடிடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் திரும்ப செஞ்சுருக்காங்க, ஸோ எவ்வளோ விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு நடந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் க்ரௌட் அப்படின்றது ஹெவியாகவே க்யூ இருந்துச்சு. ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் க்யூ அதிகமாக தான் இருக்கும். மற்ற நேரங்களில் போகும்போது க்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரூம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் எப்போ போனாலுமே உங்களுக்கு உடனே ரூம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கும். நேற்று நைட்டுமே ரூம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. 15ஆம் தேதி இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது முடிஞ்சால் 16 கொடுப்பாங்க, அப்புறம் 17, 18, 19. ஸோ வாங்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ஆவரேஜாக இருக்கிறனால மேபி நாளைக்கு போகிறவங்களுக்கு கூட 16ஆம் தேதி ஒரு நாள் வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திருப்பதி லட்டு விநியோக கவுண்டரில் திடீர்னு ஃபயர் ஏற்பட்டிருக்கு. யூபிஎஸ்ல ஏற்பட்ட மின் கோளாறு காரணமாக தான் இந்த ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் அலறி அடித்து ஓடினார்கள். லட்டு விநியோகம் செய்யும் வளாகத்தில் உள்ள 47வது நம்பர் கவுண்டரில் தான் யூபிஎஸ்சியில் ஏற்பட்ட ஒரு மின்கசிவுனால இந்த தீ விபத்து. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி சடனாக அதுக்கான ரியாக்ஷன் பண்ணனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நேற்று ஆஃப்டர்நூன் 1:10 ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசத்தில் வாங்கினோம். 14/1/2025 ஈவினிங் 5 மணிக்கு டோக்கன். டுடே மார்னிங் 8:30 மணிக்கு லைனில் போனோம். டுடே டேட்டுன்னு பார்த்துட்டு தர்ஷன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ 9:30க்கு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். தர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 14ஆம் தேதி அப்படிங்கிறது நாளைக்கு தான் வாங்கியிருக்காங்க ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ இன்றைக்கி 8:30 மணிக்கு லைனில் போய்ட்டு நின்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி டைம் ஸ்லாட் செக் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா இப்போ டைம் ஸ்லாட் பார்க்குறதுல சேம் டே இருக்கான்னு மட்டும்தான் பார்த்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறதா ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. 300 ரூபா தரிசனமே அந்த மாதிரி தான். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், அதே மாதிரி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும், ஸ்லாட் செக் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் இன்றைக்கான அப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் ஏர்லி மார்னிங் தரிசனம் நாங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நாங்கள் தர்ஷனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் இல்லை, டைரக்ட் லைனில் 1 ஹவர்லேயே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் 1 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்துடலாம். சர்வதரிசன டோக்கன் 13/1/2025 மாலை 7 மணிக்கு கிடைத்திருந்தது. இன்று காலை 6:30 மணிக்கு தரிசனத்துக்கு போனோம். 7:45க்கு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். தேதி மட்டும்தான் பார்க்குறாங்க, தரிசன டைம் அப்படின்றது பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, மற்ற தரிசனம்லாம் இல்லை அப்படின்றனால நீங்கள் தாராளமாக போகலாம், பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று 70,966 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருந்தால் 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துடலாம். 300 ரூபாயும் அதே மாதிரி தான். மினிமமாக 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு தாராளமாக வெளியில் வந்துடலாங்க. எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிற அப்டேட்டை அப்படி இப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் தர்ஷன் போகும்போது இந்த மாதிரி ஸ்லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்மளோட டெலிகிராம் சேட் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம லைவாக அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சிலர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றது நான் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். இதுவே நம்ம டெலிகிராம் ஏன் நம்ம ப்ரொமோட்லாம் பண்ண கிடையாது. உங்களுக்கு
வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறத இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஆன்லைனில் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் நம்ம சேனலை கூட பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க முக்கியமான அப்டேட். அதுக்கப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரீ டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு 1 hour முன்னாடி ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. 15ஆம் தேதிக்கு இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 19ஆம் தேதிக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து முடிய ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து டிக்கெட் கவுண்டர் டைமிங் வந்து கேட்குறீங்க. நாங்கள் நைட்டு 10 o'clock பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஸ்ரீனிவாசம் போங்க. 24 hours உங்களுக்கு கண்டினியூவாக ஓப்பனில் தான் இருக்கும். டோக்கன்ஸ் முடிய கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த கவுண்டருமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கும். என்ன டேட்டுக்கு இருக்கோ நீங்கள் டைம் ஸ்லாட் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி காலையில் 10:45 வந்து 4330 டோக்கன் வந்து இருந்துச்சு. ஸோ தர்ஷன் வந்து எங்களுக்கு 14ஆம் தேதி கிடச்சிச்சின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, நாளைக்கு ஸ்லாட் கிடச்சிருக்கு, பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஐ புக் கல்யாணோற்சவ சேவா டிக்கெட்ஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ் பட் தே அனேபிள் டு அட்டன் சேவா. மை செல்ஃபும் ஒய்ஃபும் வந்து அட்டன் பண்ண முடியுமா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோடன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. யாருக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் யூஸ் பண்ண முடியாது. யாரோட பேரில் இருக்கோ அவங்க பேரில் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப் காட்டி தர்ஷன் பார்க்க முடியும். ஒருத்தர் வந்து சொன்னது போல் நடக்கலை அப்படின்ட்டு, மேபி வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நடந்த இன்சிடென்ட்னால கண்டினியூவாக கொடுப்போன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பிளாக் பண்ணி கொடுக்கும்போது சப்போஸ் க்ரௌட் ஏதோ அதிகமாகுமா அந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு டோக்கன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. 15ஆம் தேதிக்கே டிக்கெட் உங்களுக்கு இன்னும் இருக்குது. 14 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 15ன்னு போது நம்ம நாளன்னைக்கு தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. மேபி இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.